ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்க உருவத்தை பார்த்தோ உடையை பார்த்தோ அவங்களுடைய தரத்தை எடை போடக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றுமே தெரியாது. நாம் தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நாம் நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க படிக்கலை, அழுக்கான ஆடையை உடுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக நாம் எடை போட்டுடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதர் தீர்வு சொல்லலாம். அந்த மாதிரி யாருக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் எதுவுமே தெரியாமல் எடுத்தோடனேயுமே நம்ம யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமான இந்த கதையை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவா உங்களுக்கு வரும். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் செய்வது SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சிறந்த சேவைகள் வழங்கும் நிறுவனம். மேலும் தகவலுக்கு உங்கள் பெயரும் தகுதியும் சேர்த்து வாட்ஸ்அப் செய்யவும். 99 94 10 41 60 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு கார் கம்பெனி. நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. புது புது காரை, அதாவது புது புது மாடல் காரு உற்பத்தி பண்ணுற அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. காருக்கு பேர் போன ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனியில் ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் தன்னுடைய முதலாளிகிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஒரு காரை வடிவமைக்கிறேன், அதாவது எனக்கு தோணுன விஷயங்களை வச்சு நான் அந்த காரை வடிவமைச்சிருக்கேன், அதை பாருங்கள், இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காரை நம்ம கம்பெனியில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த முதலாளியும் வாங்கி அந்த படத்தை பார்த்துட்டு, அந்த இளைஞன் வரைந்து கொடுத்த அந்த படத்தை பார்த்துட்டு, ஆஹா சூப்பராக இருக்குது, நல்ல பிரமாதமாக இருக்குது, இந்த காரை ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இளைஞனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கொடுத்த மாதிரி அந்த சைஸில் வடிவமைக்கிறாங்க அந்த புதிய காரை. அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அந்த காரை. அப்படியே அந்த முதலாளி பார்த்து அப்படியே வியந்து போயிட்டாரு. அப்போது அந்த காரை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அந்த கூடத்துலேருந்து வெளியில் இப்போ அந்த காரை கொண்டு வரணும். அப்போ அந்த கூடத்தில் உள்ள வாசல் படி இருக்கு இல்லையா, அது அந்த காரு வெளியில் வந்தால் ஒன்று இடிக்கும், இல்லை அப்படின்னா வரவே முடியாது. அந்த காரை அப்படியே இடிச்சுக்கிட்டு வந்தால் மேலே அப்படியே கீறல் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த முகப்பை தட்டி விட்டு தான் அந்த காரை வெளியில் கொண்டு வர முடியும். பல பேரும் பலவிதமான ஆலோசனை சொல்கிறாங்க. முதலாளிக்கு ஒன்றுமே பிடிக்கல, அவங்க சொல்லுற ஆலோசனை எதுக்குமே பிடிக்கல. என்னுடைய இந்த புது காரில் கீறல் விழுந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க கீறல் விழுந்தால் நம்ம பெயிண்ட் வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க முகப்பை தட்டி விட்டுட்டு காரை வெளியில் கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் முகப்பை நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த முதலாளிக்கு மனசு வரலை. காரில் கீறலும் விழுகக்கூடாது, எப்படி இந்த காரை கொண்டு விடுறோன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே ரொம்ப புத்திமுட்டாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு முதலாளிக்கிட்டே, ஐயா நான் ஒரு ஆலோசனை சொல்லவா, சொல்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாகவும் பார்க்குறாங்க. என்னது, இவர் போய் இந்த காரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஆலோசனை சொல்ல போகிறாராம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இந்த முதலாளி சொல்கிறாரு, சரி உன் மனசில் அப்படி என்ன தோன்றது அதை சொல்லு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு,
இந்த காரை முகப்பை தட்டி விட்டும் கொண்டு வர வேண்டாம். அதே மாதிரி அந்த முகப்பை அப்படியே வச்சு கீரலோடவும் கொண்டு வர வேண்டாம். அதாவது ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு தானே அந்த காருக்கும் அந்த முகப்புக்கும் இருக்குது. அப்போது இந்த 4 டயரில் உள்ள காற்றையும் எடுத்து விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காற்றை ஃபுல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம், அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நம்ம யாருக்குமே தோணாத ஒன்று இந்த வாட்ச்மேனுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி இத்தனை பேரும் இத்தனை ஐடியா கொடுத்தோம். ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி இவ்வளோ சுலபமாக முகப்பை தட்டவும் வேண்டாம், காரில் கீரலும் விழுகாது, இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லிட்டாரு அப்படின்னு வியந்து போய் பார்க்குறாங்க. நமக்கு இது புத்திக்கு எட்டலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஆமாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே, நாம் ஏன் அதை யோசிக்காமல் இதை தட்டணும் அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க சொல்கிறாங்க நமக்கு தோணலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரியே அந்த காரை வெளியில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டயரில் காற்றை ஃபுல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, யாரையும் பார்த்த உடனே நாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நாம் செய்கிற தொழிலை பற்றி, நாம் பார்க்குற வேலையை பற்றி இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நாம் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சாதாரணமாக எடை போட்டுடக்கூடாது. எல்லாரும் நல்ல ஒரு திறமை உள்ளவர்கள் தான். அதாவது சொல்லுவாங்களே, எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்குது, அது வாய்ப்பு கிடைக்கிறவங்க மேலே வந்துடுறாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போவும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சும் இருக்காது, அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் எதுவும் தெரியாமையும் இருக்காது. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி உள்ள நபர்களுடைய ஆலோசனை கேட்டாலும் நமக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.